அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம். நிகழ்ச்சியில் உங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து ஐயங்களுக்கும் விளக்கம் அளிக்கிறார் அல்மா சித்த மருத்துவமனை நிறுவனர் சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஒரு பக்கம் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு குழந்தையின்மை அப்படின்னு நிறைய தம்பதிகளை நம்ம பார்க்குறோம். ஒரு 2-3 வருடங்களுக்கும் பிறகுமே குழந்தை அப்படிங்கிற பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு. நிறைய பேர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பொம்மையை வச்சுக்கிட்டு தான் வாழ போகிறாங்க. நமக்கு பெரிய சிக்கல்லாம் இருக்குது. குழந்தை நிறைய பெற்றுக்குங்கன்னா யாரும் பெற்றுக்காமல் இரண்டே போதும், அது இரண்டே பெருக நன்றே பெருக அப்படின்னு என்னமோ வாசகம்லாம் எழுதி நாம் இருவர் நமக்கு இருவர்னா, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, இப்போ உனக்கு நான் குழந்தை எனக்கு நான் குழந்தை அப்படின்னு சொன்னால் இப்படி சொல்லி நம்ம கடைசியில் நம்ம நிறைய உரிமையெல்லாம் போயிடுது தெரியுமா. நமக்கு 49 பார்லிமெண்ட் சீட் இருந்துச்சு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் 41 இருந்தது. இந்த மக்கள் தொகையை குறைச்சி பாருங்க, இப்போ 39 ஆயிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா 25 வந்துடும் போல இருக்குது. நம்ம இதெல்லாம் புரிய மாட்டாங்க நம்ம ஜனங்களுக்கு. எல்லாம் 10 பெற்றுங்க, நம்ம அப்போ தான் எம்பி நிறைய கிடைக்கும். சைனாவில் இப்படி தான் சொல்லி மாட்டிக்கிட்டான், ரஷ்யாவில் இப்படி தான் சொல்லி மாட்டிக்கிட்டான். இப்போ குழந்தை பெற்றா துட்டு தரேன்றான், இவன் பெற்றுக்க மாட்டேங்கிறான். முதல்ல அவன் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தான், இவன் பெற்றுக்கூடாதான்னா. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நீ அப்போ துட்டு இல்லை, அவங்க கவர்மெண்ட்டில் துட்டு இல்லை, கவர்மெண்ட்டில் காசு இல்லை. இவன் ஜாலியாக பெற்றுன்னு இருந்தான், நீ பெற்றுனா கொண்டுடுவான்னா தண்டனைலாம் கொடுத்தாங்க அப்போது சைனாவில். இப்போ என்ன சொல்கிறான், நீ எவ்வளோ குழந்தை வேணா பெற்றுக்கோ, இளைஞர்கள் கம்மியாகிட்டாங்க, நான் துட்டு தரேங்கிறான். இவன் பெற்றுக்க மாட்டேங்கிறான், ஏன்னா சம்பளம் இல்லைங்கிறான். இந்த ரஷ்யாவில் அதை விட மோசம், வயசானவங்க அதிகமாகிட்டாங்க. ஜப்பானில் வயசானவங்க அதிகமாட்டாங்க. கொரியா அதை விட மோசம், கொரியாவில் லவ்வே பண்ணுறது இல்லையா, கல்யாணமே நடக்கிறது இல்லையா. எல்லாம் மிஷின் மாதிரி நாட்டை முன்னேற்றணும்னு சொல்லி இவனுங்க ஃபேக்ட்ரி, மிஷினு, காரு, ராக்கெட்டு, அது இதுன்னு இதுலேயே போயிட்டானுங்களா. கட்சியில் கோட்டை விட்டானுங்க. அதாவது ஒரு ராஜா இருக்கணும்னா மந்திரி இவங்கெல்லாம் இருந்தால் பத்தாது, படை இருக்கணும். படை இருந்தால் தான் படை தளபதி இருக்கணும், அப்போ தான் ராஜாவாக இருக்க முடியும். இப்போ இவங்க என்னன்னா சோல்ஜர்லாம் யாருமே இல்லை, ஆனால் இவங்க ராஜா. மக்கள் இல்லாமல் ராஜாவாக இருக்க முடியுமா? ஆமாம், நான் மட்டும் இருந்த என்ன பிரயோஜனம்? எனக்கு நோயாளி இருந்தால் தான் நான் கம்பெனி நடத்த முடியும். நோயாளியே இல்லைன்னா அந்த கம்பெனி நடத்த முடியுமா? நான் வேலையே கிடையாது எனக்கு. ஒன்றும் இல்லை, இந்த பரோட்டா கடை முடியும்னா எனக்கு வேலை கிடையாது. ஆமாம், பரோட்டா கடை இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். அது என்றைக்கு போதோ அது அன்றைக்கி தான் நாங்களும் போவோம். அது வரைக்கும் எங்களுக்கு வேலை இருந்துன்னே இருக்கிறோம். புரியுதா? நோயாளி இருந்தால் தானேங்க மருத்துவத்துறைக்கு வேலை, இல்லைன்னா என்னத்துக்கு வேலை இருக்குது? எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆசிரியருக்கு வேலை இருக்குமா? இருக்காது. அப்போ குழந்தை பெற்றுனே இருக்கணும், அப்போ தான் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். அப்போ தான் ரேஷன் கடை இருக்கிறோம், அப்போ தான் எம்எல்ஏ, மந்திரி எல்லாம் இருப்பாங்க. ஜனங்க இருந்தால் தானே எல்லாம் இருக்கும். ஜனங்களே இல்லைன்னா மான் எங்கே இருக்குதோ அங்கே தான் புலி இருக்கும். புலி இருக்கிற இடத்துல மான் இருக்காது. அது மான் எங்கே இருக்குதோ அங்கே தான் புலி இருக்கும். மானும் புலியும் இருந்தால் தான் காடு நல்லாயிருக்கும், இல்லைன்னா காடு நல்லா. வெறும் மான் மட்டும் இருந்ததுன்னா காடு அழிஞ்சு போயிடும். அதனால் புளி அவசியம் இருக்கணும், இந்த மானை பிடிச்சி துண்ணணும். வெறும் 1000 மான் இருந்துச்சுன்னா காடை எல்லாத்தையும் மேய்ஞ்சிடும், செடி எதுவும் வளராது. அதனால் இயற்கை என்ன பண்ணான்னா மான் நிறைய ஆயிடக்கூடாதுன்னு புளியை விட்டுது கடவுள். இதெல்லாம் புரிய மாட்டேங்குது தெரியுங்களா. ஆமாம், வெறும் மூங்கில் புதராக காடு வளர்ந்துடக்கூடாதுன்னு யானை கொண்டு போய் விட்டாங்க. அது மூங்கில் நல்லா சாப்பிடும். இது ஆமாம், இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று இணைந்து, ஒன்றோடு ஒன்று அழித்து, ஒன்றோடு ஒன்று கலைந்து வாழக்கூடியதுதான் வாழ்க்கை. என்ன ஆனால் இப்போ என்ன பண்ணுறா, கலவையே கொள்ள மாட்டேங்கிறான். கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் நைட்டு, தேன் நிலவு, பெட்ரூமு, இதெல்லாம் இருக்குது இல்லை. இப்போ என்ன பண்ணுறான்னா கல்யாணம் பண்ணும் ஆஸ்பத்திரி தான், ஸ்ட்ரெயிட்டாகவே கோயிங் டு ஹாஸ்பிட்டல். ஆமாம், அதனால் குழந்தையின்மையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கலவி கொண்டு தாம்பத்தியம் கொண்டு குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கான சாத்தியக்கூறுகள் எங்களிடத்தில் இருக்கிறது. அல்மா சித்த மருத்துவமனை சித்திரிடிப்பட்டிக்கு வாருங்கள். பௌர்ணமி அன்றைக்கு வாருங்கள். அன்றைக்கு சிறப்பு மருத்துவ முகாம். அதில் குழந்தையின்மைக்கு தனியாக பார்க்குறோம், தனி மருந்துகள் கொடுக்குறோம், மருத்துவர்கள் இருக்காங்க. வன்னி மரத்தடியில் ஒரு யாகம் நடத்துகிறேன். அதுக்கப்புறம் காராம்பஸ் வழிபாடு இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு 4-5 மாதம் மருத்துவம் பார்த்தீங்கன்னா பிள்ளை பேர் அடையலாம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவம்பாடியில் அதே நிகழ்வுகள், அங்கேயும் குழந்தையின்மைக்கான சிகிச்சை.
அமாவாசை அன்னைக்கு சித்திரைடிப்பட்டியில் பௌர்ணமிக்கு இங்கே அமாவாசைக்கு வந்து பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்.